Daily. Taste the Daily. ராஜேஸ்வரி பிரியா மேடம், ஒரு பக்கம் விளையாட்டு துறையில இப்ப திமுக அரசு நாங்க நிறைய சாதனைகளை பண்ணியிருக்கோம், நிறைய திட்டங்களை கொண்டுட்டு வந்திருக்கோம் அப்படின்லாம் சொன்னாலும் கூட, இன்னொரு பக்கம் விளையாட்டு துறையில திமுக அரசு ஸ்டிக்கர் ஒட்டுது அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் வந்துகிட்டே இருக்குல்ல. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? உண்மையிலே விளையாட்டு துறையில திமுக அரசு என்ன சாதனை தான் படைச்சிருக்கு? அதாவது விளையாட்டுத்துறை அமைச்சராக உதயநிதி அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு சட்டமன்றத்துல சொன்னாரு, ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு ஸ்டேடியம் இருக்கும், ஒரு மினி ஸ்டேடியம் கட்டித்தரப்படும் சொன்னார். அதாவது ஏற்கனவே 61 சட்டமன்ற தொகுதிகள்ல ஸ்டேடியம் இருக்கு, அதனால 173 தொகுதிகள்ல நாங்க கட்ட போறோம்ங்கிறது மாதிரி அறிவிப்பு வந்தது. அந்த அறிவிப்பு வந்ததுதான் நமக்கு தெரியும். அதன் பிறகு அவங்க அந்த அறிவிப்பை தொடர்ந்து என்ன செஞ்சாங்க, ஒரு 3 கோடி ரூபாய் ஒரு மினி ஸ்டேடியம் கட்டுறதுக்கு ஒதுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு 22 இடம் கடலூர் மாவட்டத்துல பண்ருட்டி உட்பட பல தொகுதிகள்ல நாங்க பண்ண போறோம்னு சொல்லி மறுபடியும் ஒரு அறிவிப்பு வந்துச்சு. அந்த அறிவிப்பு வரும்போதெல்லாம் விளையாட்டு வீரர்கள் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்கதான். ஏன்னா இதெல்லாம் விளிம்பு நிலையில இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா அதையெல்லாம் இவர்கள் செய்தார்களா அப்படிங்கிறது கேள்விக்கு. நீங்க அறிவிப்புகளை மட்டுமே கொடுத்துட்டு மக்கள் கோரிக்கை எல்லாம் வைக்கிறாங்க. எங்களுக்கு திட்டக்குடியில இருந்து நிறைய விளையாட்டு வீரர்கள் நிறைய தேசிய விளையாட்டுகள்ல பங்கேற்கிறதுக்கு நல்ல பயிற்சியை எடுத்துட்டு இருக்காங்க, போறாங்கிறதெல்லாம் வச்சு திட்டக்குடியில வேணுங்கிறதெல்லாம் வைக்கிறாங்க. ஆனா அது முதல் பட்டியல்லையும் இல்ல, 2வது பட்டியல்லையும் இல்ல. இவங்க எதை முதல்ல எந்த தொகுதிக்கு அவங்க செய்யணும்னு நினைச்சாங்கன்னா சேப்பாக்கம் தொகுதிக்கு, சேப்பாக்கம் கொளத்தூர், இந்த மாதிரி இதை கூட மிகவும் கீழ்த்தரமாக அரசியலுக்காக நம்ம ஒரு விஷயத்தை எடுத்து பண்றோம்னாங்க, உண்மையாகவே மக்களுக்காகவும் மாணவ மாணவிகளோட திறமையை நம்ம வெளிக்கொண்டு வரணும், தேசிய அளவுல அவங்க நிறைய போட்டிகள்ல பங்கேற்று தமிழகத்துக்கு ஒரு பெருமையை ஏற்படுத்தணும்னு நினைச்சா ஒரு துறை சார்ந்த அமைச்சருக்கு அது அழகுன்னு சொல்லலாம். ஆனா அங்க கூட இவங்க சுயநலமா இவங்க சொன்ன கணக்கு ஒண்ணு 160 ஆனா இப்ப நீங்க சொன்ன மாதிரி இப்ப சார் கூட குரலார் சார் கூட சொன்னாரு, இந்த விளையாட்டு துறையில திமுக அரசு பாகுபாடு பார்த்துதான் செய்யுது. இப்ப கார்த்திகாவுக்கு ஒரு தொகை கொடுக்கறாங்க, குகேஷ்க்கு ஒரு தொகை கொடுக்கறாங்க அப்படின்னா இதுல ஒரு பாகுபாடு இருக்கு அப்படின்றாங்க. இப்ப நீங்க கூட திட்டங்கள்ல பாகுபாடு காட்டுறாங்க, இடத்துக்கு தகுந்ததாற் போல் பாகுபாடு காட்டுறாங்கன்னு சொல்றீங்களா, அது ஏன் மேடம்? அதான் அந்த திட்டங்களே சொல்லிடுறேன். முதல்ல அந்த ஸ்டேடியம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அறிவிப்பு கொடுத்தாங்கன்னா, ஒரு 400 மீட்டருக்கு ஓடுறதுக்கான ஒரு பாதை இருக்கணும், அதுல கைப்பந்து, வலைப்பந்து, கபடி, நம்ம விளையாட்டுகள் எல்லாமே விளையாடுவதற்கான ஒரு இடமாகத்தான் அதை அமைக்கணும்னு சொல்லிதான் அவங்க அறிவிச்சது. ஆனா அவங்க ஒரே ஒரு இடத்துல இப்ப சேப்பாக்கத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியத்தையும் ஜிம்மையும் தான் கட்டியிருக்காங்க. இதையும் பாருங்க, அவர்கள் என்னத்துக்காக எதற்காக செயல்படுகிறார்கள் அப்படின்னா உண்மையாகவே வருத்தமா இருக்கு. உதயநிதி அவர்கள் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருப்பதற்கு தகுதியற்றவர். அவருக்கு கொஞ்சம் கூட மாணவ மாணவிகள் மேலேயோ அவங்க அக்கறையோட அவங்க செயல்பட்டு இருந்தா இன்னைக்கு ஒரு கார்த்திகா இல்ல எத்தனையோ கார்த்திகா உருவாக்கி இருக்கலாம், ஒரு அபினேஷ் இல்ல எத்தனையோ அபினேஷ்களை உருவாக்கி இருக்கலாம். அது மாதிரி இன்னைக்கு இந்த நிலைமையில கண்ணகி நகர் கார்த்திகாவிற்கும் திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்த அபினேஷ் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இவர்கள் சொந்தமாக ஒரு சாதாரண எளிய குடும்பத்துல பிறந்து எந்த ஊட்டச்சத்து அந்த மாதிரி எல்லாம் அட்டவணை கிட்ட எல்லாம் சாப்பிடலங்க உரத பொருள்லாம். அவர்களுக்கு அரசு அவங்களை எடுத்திருந்திருக்கணும். தமிழக அரசு அவங்களை இந்த மாதிரி திறமையான மாணவர்களை எடுத்து அவர்களுக்கு எல்லா விதமான சலுகைகளும் உணவுல ஆரம்பிச்சு அவர்களை தன் பிள்ளைகளை போல பார்த்து கொண்டு ஒரு விளையாட்டுத்துல அவங்க விளையாடுறதுக்கு பழகிறதுக்கு ஒரு மேட் உள்ள அவங்க கேட்கறாங்கல்ல, ஸ்டேடியம் இல்ல அப்படின்னு பார்க்கல விளையாடி இருக்குங்க அந்த பொண்ணு. பக்கத்துல இருந்த சின்ன பார்க்ல விளையாடியே அதனால தேசிய அளவுல வைஸ் கேப்டனா போய் தங்கம் வெல்ற அளவுக்கு ஒரு திறமைசாலியாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா உண்மையாகவே இன்னைக்கு தமிழக அரசு வெற்றி தலைகுனியும். இது மாதிரி எத்தனையோ பேரை எத்தனையோ வீரர் வீராங்கனைகளை நாம உருவாக்க தவறிவிட்டோம் அப்படிங்கிறத இந்த இடத்துல நிரூபித்து காட்டிக் கொண்டிருக்கிற அந்த விளையாட்டு வீரர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவிச்சுக்கிறேன். ஆனா மேம், இப்ப இந்த விளையாட்டு துறைக்குன்னு ஒரு தனி அமைச்சர் இருக்காங்க, அதுக்கு நிறைய உபகரணங்கள் அது இதுக்கு நிறைய நிதியெல்லாம் ஒதுக்குறாங்கல்ல. அப்ப அந்த விளையாட்டு துறைக்கு எதுவுமே செய்யல அப்படின்னா அந்த நிதி எங்க போகுது, அந்த துறை அமைச்சர் என்ன பண்றாரு அப்படிங்கிற சந்தேகங்கள்லாம் வருது இல்ல. நம்ம நிதியை பத்தியே தானே தொடர்ச்சியா கேட்டுட்டு இருக்கோம். நிதி மட்டும்தான் ஒதுக்குறாங்க. அண்ணன் அவர்கள் சொன்னது போல 1000 கோடியா இருக்கட்டும், இப்ப நான் சொன்னது மாதிரி 3 கோடி ரூபாய் ஒரு ஸ்டேடியத்துக்குன்னு சொல்லி அவங்க ஒதுக்கின பணம்லாம் எங்க போயிட்டு எந்த நிலையில இருக்கு, அந்த பணிகளுடைய நிலை என்ன, எத்தனை ஸ்டேடியம் திறந்திருக்காங்க. நீங்க 61 தவிரனா 173 ஸ்டேடியம் இன்னைக்குள்ள திறந்திருக்கணும். இன்னும் 5 மாசம் தான் ஆட்சி காலம் இருக்கு. அப்ப விளையாட்டுத்துறையை இவங்க என்னவா வச்சிருக்காங்கன்னா எந்த செயல்பாடுகளும் இல்லாம நிதியை மட்டும் ஒதுக்கிட்டு இருக்காங்கன்னா அந்த நிதி எங்க போகுது?
அதான் வெளிப்படையா தெரியுதுங்க. இன்னைக்கு எல்லா இடத்துலயுமே ஊழல்ங்கிறதுதான் வெளியில வந்துட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா ஊழலும் வெளியில வந்துரும். நம்ம விவசாயத்துக்கு ஒதுக்கின நிதி எங்கன்னு கேட்டாலும் பதில் இல்ல, மழை நீருக்கு நீங்க இது பண்ண நிதி எங்கன்னு கேட்டாலும் பதில் இல்ல, இப்ப எதுக்குமே பதில் இல்ல. நான் என்ன சொல்றேன், உதயநிதி அவர்களுக்கு கார் ரேஸ் போன்ற அந்த பணக்காரர்கள் விளையாடக்கூடிய விளையாட்டுல, கார்பரேட் விளையாட்டுகள்ல அதுல இருக்கக்கூடிய ஆர்வம் இந்த மண்ணோட விளையாட்டுங்க கபடி. நம்ம மண்ணின் விளையாட்டு, அந்த மண்ணின் விளையாட்டை விளையாடுவதற்கு நீங்க எந்த அதுக்கு பெரிய உபகரணம் கூட தேவையில்லை. மிகவும் எளிதா அவங்க ஒரு விளையாட்டு மைதானம் இருந்தாலே போதும். நீங்க அரசு இடங்கள்ல 5 ஏக்கர் எடுத்து நாங்க பண்றோம் அப்படிங்கிற கதையெல்லாம் பேசுறீங்கல்ல, ஏன் பண்ணல? இந்த ஏசியன் கேம்ஸ்லயே நாம கிட்டத்தட்ட 100கணக்கான மாணவ மாணவிகள் வெற்றி பெற்றிருப்பாங்கல்ல. அவங்களை உருவாக்காத நினைச்சு நாம என்ன நினைக்கிறோம், இந்த மாதிரி ஒரு அலட்சியமா இருந்துட்டாங்க, அவர்களுக்கு விளம்பர அரசியல் மட்டும்தான் தெரியுதே தவிர உண்மையாக மக்கள் மீது பற்றுடைய ஒரு அரசியலை பண்ணலையே. இன்னைக்கு விளிம்பு நிலை ஏழை எளிய மாணவ மாணவிகள் உண்மையாகவே சொல்றாங்க, அவங்க அந்த அளவுக்கு விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உழைப்ப போடுறாங்க. நிறைய மீனவ பகுதிகளையும் சரி நிறைய கிராமங்களையும் சரி மாணவ மாணவிகள் தன்னை தனித்திறமையை வளர்த்து கொண்டு எப்படியாவது முன்வந்ததுன்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனா அவர்களுக்கெல்லாம் இந்த ஸ்டாலின் அவர்களுடைய அரசு கை கொடுத்திருந்துச்சுன்னா இந்நேரம் நிலைமையே வேற மாதிரி இருந்திருக்கும். ஓகே மேம், ஆனா நீங்க சமீபத்துல பார்த்திருப்பீங்க, முதலமைச்சர் பேசும்போது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, விளையாட்டுத்துறையில திராவிட மாடல் அரசு செய்த சாதனைகள் பேசணும்னா நம்ம இன்னைக்கு ஃபுல்லா பேசிக்கிட்டே இருக்கலாம், இதுதான் விளையாட்டுத்துறைக்கு திராவிட மாடல் ஆட்சி தான் ஒரு பொற்காலம் அப்படின்லாம் பேசுறாரு. நீங்க எதுவுமே செய்யல அப்படின்னு சொல்றீங்க. ஆனா கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் திட்டங்கள்லாம் நாங்க கொண்டுட்டு வந்திருக்கோம், ஊராட்சிகள் ஒவ்வொரு ஊராட்சிக்கும் நாங்க விளையாட்டு உபகரணங்கள்லாம் கொண்டுட்டு போய் சேர்த்து இருக்கோம் அப்படின்லாம் சொல்றாங்கல்ல, அதெல்லாம் ஏத்துக்கக்கூடிய வகையில் இல்லைங்களா? சரியான கேள்வி. அதாவதுங்க, உபகரணங்கள் வாங்கியிருக்கோம்னு சொல்றதுலயே ஊழல் செய்திருக்கிறோம் தான் அதுக்கு அர்த்தம். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கீங்க. அந்த உபகரணங்கள் வாங்குற விஷயம், இந்த மாதிரி விஞ்ஞான ஊழல் எதுல பண்ண முடியுமோ அதற்கான திட்டங்களை அவங்க நிச்சயமாக செயல்படுத்துவாங்க. அதுல பொய்யான கணக்குகளை காண்பித்து நிறைய ஊழல் பண்ண முடியுங்கிறதுக்காக அது மாதிரியான திட்டங்களுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. நான் கேட்பது, ஒரு விளையாட்டு மைதானம் அமைத்து கொடுத்தாங்களா? அவங்க சொன்னது தானே 234 தொகுதினா மினி ஸ்டேடியம் இருக்கும் அப்படிங்கிறது, அங்க என்னென்ன இருக்கும் அப்படிங்கறது நீங்க சொன்னது தானே. ஏன் அதை செய்யல? இந்த 2 ஆண்டுகளுக்குள்ள நீங்க செஞ்சிருக்கலாம்ல, அது என்ன ஒரு பெரிய விஷயமா? ஒரு 1.5 மாசம் வேலைங்க, 1.5 மாதம் தான் ஆகும் அதிகபட்சம் 2 மாதம் ஆகட்டுமே, 2.5 வருஷம் ஆகுது. இந்நாள் வரைக்கும் நீங்க செய்யல அப்படின்னா எங்களை போன்றவருக்கு இன்னும் பல மாணவர்கள் அவங்களோட பிராக்டிஸ் பண்றதுக்கு இடம் இல்லாம தொய்வடைஞ்சிருப்பாங்க. என்னங்க, சாதனையாளர்கள் கேட்டகரி இருக்கு, எந்த சூழ்நிலையையும் சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருக்காங்க. ஆனா கொஞ்சம் அதற்கேற்ற சூழல் இருந்தா சாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருப்பாங்க. அவர்களை ஊக்கப்படுத்தணும்னா நீங்க அந்த சூழலை உருவாக்கி கொடுக்கணும். அந்த சூழலை உருவாக்கலன்னா அவங்க தொய்வடைஞ்சிருவாங்க, அவங்களோட திறமை வீணாக போயிடும். ஓகே, ஆனா இப்ப நீங்க சொல்றீங்க 234 தொகுதியிலையும் ஸ்டேடியம் அமைச்சு தரேன் அப்படின்னு திமுக சொல்லி செய்யல அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இன்னொரு பக்கம் இப்ப இந்த கார்த்திகா அவர்களோட வெற்றியில கூட இப்ப திமுக அரசு அதுல ஒரு ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க அப்படின்னா, ஸ்டிக்கர் ஓட்ட வேண்டிய தேவை திமுக அரசுக்கு என்ன இருக்கு? இதுல ஸ்டிக்கர் ஒட்டுறாங்கன்னா இதோட ஒரு அசிங்கம் எதுவுமே கிடையாதுங்க. ஓகே, எதுவுமே கிடையாது. அந்த பெண் அந்த குழந்தை பேசும்போது என்னுடைய கோச் காரணம், அந்த கோச் என்ன அரசாங்கத்துல இருந்து இவங்க பயிற்றுவிக்கிறதுக்கு போட்ட பயிற்சியாளர் அவரு தனிப்பட்ட முறையில இந்த பகுதியில இவ்வளவு திறமையான குழந்தைகள் இருக்காங்க, இவர்களுக்கு நம்ம பயிற்சி கொடுக்கணும்னு சொல்லி ஒரு தன்னார்வலராக முன் அந்த கோச் செயல்பட்டு இருக்காரு. அவரை நம்ம வாழ்த்தணும். இதுல எந்த இடத்துல அரசோட உதவியோட தான் நான் இதுக்கு நான் இந்த இடத்துக்கு போனேன், இந்த பதக்கத்தை நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு இடத்துல அந்த மாணவி குறிப்பிட்டு இருந்தா நாமளும் சேர்ந்து பாராட்டலாம். இதுல எந்த இடத்துல போய் ஸ்டிக்கர் ஒட்டிக்க முடியும்? இதுல எல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டுறாங்கன்னா இதை விட ஒரு கேவலமே கிடையாது. இது ஒரு தனித்திறன், அந்த பிள்ளையுடைய தனித்திறமை. அது எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அது பயிற்சி எடுத்த வீடியோக்களை எல்லாம் பாருங்க. எவ்வளவு மோசமான அந்த பயிற்சியெல்லாம் பண்றதுக்கு ஒரு பெரிய ஒரு பவர் வேணும். அந்த பவரோட தன்னைத்தானே மெருகேற்றி கொண்டு இந்த சிறிய வயதுல அவங்க எல்லாம் முயற்சி எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னா இது பல பேருக்கு ஒரு முன் உதாரணம். ஒரு வெற்றியாளராக வருவதற்கு எதுவும் தடை இல்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு முன் உதாரணமா பார்க்க முடியுமே தவிர, இதே சமயம் ஆட்சியாளர்களுக்கு இந்த மாதிரி பிள்ளைகள் கொடுத்த நான் வேற எதுவும் வார்த்தை பயன்படுத்தக்கூடாது, அவர்கள் கொடுத்த ஒரு பதிலடியா நான் பாக்குறேன். இல்ல சொல்லணும்னா வேற வார்த்தையில சொல்ல. ஓகே, இப்ப விளையாட்டுத்துறையே செயல்படாம இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டுலாம் முன்வைக்கிறீங்க. இப்ப அதை மூடி மறைக்கிறதுக்காக தான் இப்ப இந்த மாதிரியான ஒரு வெற்றியில ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி விளையாட்டுத்துறை சிறப்பா இருக்கு அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்களா? இந்த பிம்பம் கட்டமைச்சா அது மக்களுக்கு நிச்சயமாக தெரியுங்க, மக்களுக்கு நிச்சயமாக தெரியும். ஏன்னா
நிறைய விளையாட்டு வீரர்கள் பிள்ளைகள் உள்ள குடும்பத்திலாம் அவங்க எல்லாம் தவிக்கிறாங்க. ஒரு சரியான ஷூ வாங்க முடியல, அவர்களுக்கு ஏற்ற சூழல் இல்ல, அவர்களுக்கு நல்ல விதமான உணவுகளை கொடுக்க முடியல. இது நம்ம கடனை உடனே வாங்கினாச்சும் நம்ம பிள்ளைங்க ஆசையை நிறைவேற்றணும்னு சொல்லி அந்த பெற்றோர்கள் எவ்வளவோ சிரமம் எடுக்கிறாங்க. ஆனா அதற்கு அரசு எந்த உதவியும் செய்யலங்கிறது அந்த பகுதியில உள்ள மக்களுக்கே தெரியும். இவங்க எல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா அதை பார்த்து சிரிச்சுட்டு தான் போவாங்க. இதுல எப்படி கவர்மெண்ட் இதுக்கு பொறுப்பேற்றுக்கும், இவங்க என்ன பண்ணி கொடுத்தாங்க, இவங்க என்ன இவங்களுக்கு வசதி செஞ்சு கொடுத்தாங்க, என்ன பண்ணி கொடுத்தாங்கன்னு ஒரு கேள்வியை மக்கள் மத்தியிலே எழும் அல்லவா? அதனால இதற்கெல்லாம் இவங்க ஸ்டிக்கர் ஒட்டிக்கவே முடியாது. அவ்வளவுதான், இந்த ஆட்சி முடிஞ்சுட்டு இதுக்கு மேல இவங்க இனிமே என்ன செய்ய போறாங்க? ஓகே, முதற்கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன் மேம். நம்ம அடுத்த சுற்றுல பேசுவோம். ராஜேஸ்வரி பிரியா மேடம், தங்களோட தோல்வியை இல்ல ஒரு அவலத்தை மறைக்கிறதுக்காக தான் திமுக அரசு இந்த விளம்பரம் தேடுறது, போட்டோ ஷூட் பண்றதெல்லாம் பண்றாங்களா? நிச்சயம், அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. அப்புறம் மத்திய அரசுடைய ஆயுஷ்மான் பாரத்னு ஒரு திட்டத்தின் கீழே யோகா ஆசிரியர்கள் அரசு பள்ளிகளுக்கு நியமிக்கணும்னு ஒரு திட்டம் வந்தது. அதுல 250 பேரு ஆசிரியர்களாக நியமிக்கப்பட்டிருக்காங்க, ஆண்களும் பெண்களும். ஆண்களுக்கு 8000 ரூபாயும் பெண்களுக்கு 5000 ரூபாயும் சம்பளம் வரணும் கொடுக்கணும்னு சொல்லி மத்திய அரசு 1,56,00,000 தொகை ஒதுக்கி இருக்கு. ஆனா 2 வருஷமா அந்த 250 பேருக்கும் சம்பளம் வரல, சம்பளம் இன்னும் கொடுக்கல. அந்த பணம் எங்கன்னு சொல்லி இன்னைக்கு அந்த யோகா ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக தலைமை செயலகத்துக்கு போய் பல கேள்விகளை கேட்கிறாங்க, முற்றுகையிடுறாங்க, போராட்டம் செய்யறாங்க, அமைச்சரை சந்திக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் அது குறித்து எந்த விடையும் இல்லாம அவங்க தவித்துக் கொண்டிருக்கிறாங்க. இப்ப எதற்காக சொல்றேன்னா, இவர்களுடைய நோக்கமே மாணவர்களை மேம்படுத்துவது, அவர்களை திறம்பட வளர்ப்பது கிடையாது. எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் கொள்ளடிச்சுக்கிறது, அந்த ஒதுக்கப்பட்ட நிதிகளை தான் அனுபவிப்பது. மத்திய அரசு நிதி ஒதுக்கிறத கூட சம்பளமா கொடுக்கல. அப்ப இவர்களுடைய விளம்பரம் செய்யறாங்கிறது வெளிப்படையாக விளம்பரம் செல்லாதுங்க, விளம்பரம் செல்லாது. என்ன விளம்பரம் பண்ணாலும் இதற்கு மேல பார்த்துட்டு இருக்கிறதுக்கு மக்கள் யாரும் அவங்க முட்டாள்களாக இல்லை, அவங்க அறிவாளியாக மாறிவிட்டார்கள். அப்படிங்கறத 2026 தேர்தலில் கண்டிப்பாக காண்பிப்பார்கள். திமுகவுடைய விளம்பர அரசுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார்கள். நன்றி மேடம்.